Welcome to Amma's Kitchen. This video is sponsored by SPO Digital Marketing. நம்ம SPO கம்பெனி நம்ம திருவண்ணாமலையில் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஜாப் வழங்கிட்டு இருக்கு. 5 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. இப்போவுமே நியூ மெம்பர்ஸ் நிறைய ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அப்படி ஜாப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம SPO கம்பெனி பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றியும் பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாகற்காய் குழம்பு பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி கசப்பு இல்லாமல் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. துளி கூட கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பாவக்காய் குழம்பு வச்சாலே அதிகமாக கசக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம பாவக்காயினுடைய மருத்துவ குணமும் சேர்ற மாதிரி அதே சமயத்தில் துளி கூட கசப்பே இல்லாத மாதிரி எப்படி செய்யலான்னு தான் முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 200 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு நல்ல மெல்லியதாக எந்த அளவுக்கு உங்களால் நல்ல மெல்லியதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதை கடாயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. அதே மாதிரி நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா உடலுக்கும் ஆரோக்கியம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த பாவக்காய் அந்த எண்ணெயில் நல்லா சுருண்டு வெந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு கசப்பே இல்லாமல் இருக்கும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சில பேர் பாவக்காயில் இருக்கக்கூடிய கசப்பு நீக்கிறதுக்காக கட் பண்ண பிறகு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சி அதில் இருக்கக்கூடிய கசப்பை எல்லாத்தையுமே நீக்கிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நீக்கிட்டு பயன்படுத்துறதுனால பாவக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நமக்கு கிடைக்காமே போயிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். துளி கூட கசப்பே இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அதனுடைய மருத்துவ குணமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த எண்ணெயிலே நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு 15 பல்லு போல பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் ஏற்கனவே நல்லா சூடாக தான் இருந்தது, அதனால டக்குன்னு பொரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு. அடுத்ததான் 2 தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் நல்லா போயிட்டு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தக்காளியினுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பாவக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். நிதானமாக வெந்து வந்தால் தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது துளி கூட கசப்பே இருக்காது. நம்ம வெல்லம் சேர்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இதே மெத்தட்லேயே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பாவக்காவை நீங்கள் எடுத்து வாயில் வச்சா கூட உங்களுக்கு கசப்பே தெரியாது. ஏன்னா இதில் நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம், அந்த புளி சேர்த்துருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.